தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 38வது வாக்கியம். அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, நாங்கள் சாகப் போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். நீ நானும் பயன்படுத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? நாங்கள் இப்படி துக்கத்தில் இருக்கின்றோம், உனக்கு கவலை இல்லையா? நாங்கள் இப்படி வேதனைப்படுகிறோம், உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை நாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்றோம், இயேசு படகில் இருந்த காரணத்தினால சீடர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துக்கும் வந்ததில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை அங்கு இல்லை. திறமைகள் மேல் நம்பிக்கை வைத்து வாடுகிற சமயத்தில் நிச்சயமாக நமக்கு பயம் வரும். இயேசு இருக்கின்றார், அந்த படகில் இயேசு இருக்கின்றார் என்ற உணர்வு அங்கு இருப்பதில்லை. அங்கே ராயப்பருக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. இயேசு தெய்வம், தன்னால் ஆகாத காரியம் எதுவுமில்லை என்று அங்கே உணர்ந்ததில்லை. மாறாக, ஆண்டவரை நாங்கள் சாகப் போகிறோம் என்று சொல்கிற வார்த்தைகள். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கின்றார். ஆனால் இயேசு யார் என்று நீயும் நானும் அறிந்ததில்லை, உணர்ந்ததில்லை. அதனால் தான் இயேசு இடத்திலே வந்து கொண்டு சொல்கிற வார்த்தைகள், ஆண்டவர் உனக்கு கவலை இல்லையா? என் குடும்பம் இப்படி இருக்கின்ற பாரு, நான் இப்படி வாடுகிறேன் பாரு, நான் இப்படி நெருக்கடியில் இருக்கிறேன் பாரு என்று சொல்லிக்கொண்டு நாம் இப்படி சொல்லி கொண்டிருக்கின்றோம். மாறாக, தெய்வத்தால் ஆகாரக்காரர் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிற இயேசு தான், அந்த படகில் இருக்கிற இயேசு தான், எல்லாம் வல்ல படைத்தவர் தான் என்று உணர்வு நமக்கு இருந்தது என்றால் நிச்சயமாக நாம் செய்ய மாட்டோம். மாறாக, தெய்வமே நன்றி ஆண்டவரே, நீ என் கூட இருக்கின்றீர், எனக்கு அது போதும் என்ற உணர்வு நம் கடந்து வரும். ஆக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ இருக்கின்றீர். ஞானஸ்தானத்தின் வழியாக இதோ நீ என் கூட நீ இருந்து இருக்கின்றேன். என்னை விட்டு நீ போனதே இல்லை. இதோ என் மேல் இரக்கம் வையும். நீ எப்பவுமே என் கூட இருக்கின்ற அந்த தைரியத்தை, நம்பிக்கையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, என்னை விட்டு நீ போக மாட்டேன் என்ற உணர்வு மட்டும் எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, நீர் என் கூட தான் இருக்கின்றேன். ஒரு நாளும் எனக்கு பயம் என்பது இல்லை. காரணம், என்னை நீ பாதுகாப்பீர், என்னை நீ வழி நடத்துவீர். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.